காலை வணக்கம் 8ஆம் வகுப்பு மாணவர்களே. நமது சேனலில் பார்த்தீங்கன்னா அளவீட்டியல் பாடம் பார்த்தாச்சு. விசையும் அழுத்தமும் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள், அதாவது ஜூன் ஜூலை மாதத்திற்கான பாடங்கள்லாம் வரிசையாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். எல்லாம் இந்த 3 பாடங்களுமே வித் புக் பேக்கோட நமது சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறதுல ஃபோல்டரில் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவும் ஜூன் மாதத்திற்கான பாடம் தான், நுண்ணுயிரிகள். இந்த நுண்ணுயிரிகள் பாடத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ மாணவர்களே, உங்கள் புக்கில் 188ஆம் பக்கத்தில் அழகு 16ல் நுண்ணுயிரிகள் அப்படிங்கிற பாடம் இருக்குது. இந்த நுண்ணுயிரிகள் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிற பாடம். ஸோ இதில் வந்து கற்றல் நோக்கங்கள் நிறைய கொடுத்துருந்தாலும் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு வகையான நுண்ணுயிரிகளை பற்றி புரிந்து கொள்ளல், வடிவம் மற்றும் அமைவிடத்தை பொறுத்து நுண்ணுயிரிகளை வேறுபடுத்துதல் அப்படிங்கிற இந்த 2 இதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாடம் அறிமுகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தனை கூப்பிட்டு நான் அவனை கூப்பிட்றேன், டே எங்கள் தம்பி எந்திரா, உன்னை சுற்றி என்னென்னடா பொருள் இருக்குது அப்படின்னு கேட்டால் நீ உடனே என்ன சொல்லுவ, அப்படியே பார்ப்பேன். சார் ராமே இருக்கேன், சார் சங்கர் இருக்கார், சார் போர்டு இருக்குது, நீங்கள் இருக்கீங்க, பேனா இருக்குது, பென்சில் இருக்குது, அப்படின்னு நம்ம உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்கள் அப்படியே நம்ம மைண்டில் நம்ம சொல்லுவோம். ஆனால் நான் சொல்ல வேண்டிய இந்த தப்படா, உன்னை சுற்றின நிறைய பொருள் இருக்குது, உனக்குன்னு தெரியல, கரெக்டாக சொல்லு அப்படின்னா உன்னால் யோசிப்பேன். இல்லை சார் எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டேனே சார்னு ஒவ்வொன்றா சொல்லுவேன். ஆனால் என்னோட பதில் என்னவாக இருக்கும், நான் என்ன எதிர்பார்க்குறோம்னா, நம்மளை சுற்றி நுண்ணுயிரிகள் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் இருக்குது. அதை நம்ம எப்படி சார் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க, அதை எப்படி சார் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, அதை பார்க்குறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, நுண்ணோக்கி, மைக்ரோஸ்கோப். உங்கள் பள்ளிக்கூடத்துலலாம் இருக்கும், மைக்ரோஸ்கோப் வச்சுருப்பாங்க, உங்கள் அறிவியல் ஆசிரியர் காட்டியிருப்பாங்க. அந்த மைக்ரோஸ்கோப் எது, சிறிய உருவத்தை பெருசாக்கி காட்டுறது. அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம பள்ளிக்கூடத்தில் நுண்ணோக்கி ஒரு மாடல் இருக்கும், சின்னதாக பெருசாக்கி காட்டுறது. ஸோ வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் நுண்ணோக்கியால் பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பேர் தான் நுண்ணுயிரிகள் அப்படின்னு பேர். அதை பற்றி படிக்கக்கூடிய பிரிவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரியல். சரிங்களா? நுண்ணுயிரிகள் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நுண்ணுயிரியல் அப்படின்னா மைக்ரோ பயாலஜி. மைக்ரோனா மிக நுண்ணியன்னு அர்த்தம், பயோனா உயிரி, அப்போ நுண்ணுயிரியல், மிக நுண்ணிய உயிரியல் அப்படிங்கிறது அர்த்தமாயிருது. சரி சார், அப்போ அந்த நுண்ணுயிரியலுக்கு பேர் இருக்கா சார் அப்படின்னா, பேர் நிறைய இருக்குது. நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைங்க தானே, அதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா வைரஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஐயோ சார் கொரோனா வைரஸ் சார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். வெரி குட், அதே தான். அந்த மாதிரி கொரோனா வைரஸ் மட்டும் கிடையாது, ஆயிரக்கணக்கான வைரஸுகள் இருக்குது. எல்லா வைரஸுகளுமே என்ன சொல்கிறாங்கன்னா, வைரஸ்னாலே நம்மளுக்கு கெடுதலை விளைவிக்கக்கூடியது தான். 99.9% வைரஸுகள் நம்மளுக்கு கெடுதலை விளைவிக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனா வைரஸ் இப்போ நம்மளை என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியும். இந்த கொரோனா வைரஸ்னால நான் இந்த செல்ஃபோனில் பாடம் நடத்துகிறேன், நீனும் உட்காந்து இதை வேறு வழி இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க இப்போ அதை பற்றிய நுண்ணுயிரிகளை பற்றிய பாடத்துக்குள்ளே உள்ள நுழைவோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நுண்ணுயிர்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. காற்று, நீர், எல்லாம், குளங்கள், ஏரிகள், ஆறுகள், பெருங்கடல்கள், மண், ஏன் உடம்புக்கு உள்ளேயே இருக்குங்கிறேன். உடம்புக்கு உள்ள சார் நான் குளிச்சார போயிருமா சார், உடம்புக்கு உள்ளேயும் இருக்கிறது இந்த வைரஸ். அதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க மாணவர்களே, பாதகமான சூழ்நிலைகளில் அவை செயலற்ற நிலையிலிருந்து சாதகமான சூழ்நிலையின் போது செயல்பட துவங்குகின்றன. இந்த 3 வரியில மிகப்பெரிய அர்த்தம் இருக்கு. இந்த வைரஸுகள் எப்போதுமே நல்ல பேசாம இருக்கும். அதுக்கு பாதகமான சூழ்நிலையில, அதாவது பாதகமான சூழ்நிலையில் அவை செயலற்ற நிலையிலிருந்து சாதகமான சூழ்நிலையில் செயல்பட துவங்கும். அதுக்கு சரியில்லை அப்படின்னா கம்முன்னு வாயை மூடிக்கிட்டு உட்காந்துருக்கும். எப்படி வாத்தியார் கிளாஸுக்குள்ள நுழைஞ்சா நீங்கள் அமைதியாகிடுறீங்களோ அது மாதிரி பேசாமல் உட்காந்துருக்கும். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி வாத்தியார் எப்போ கிளாஸை விட்டு வெளியில் போகும்போது நீ குதிக்கிற பற்றியா, அது மாதிரி அதுக்கு சாதகமான சூழ்நிலை வரும்பொழுது அதோட ஆட்டம் தாங்க முடியாது. இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ சாதாரணமாக இருக்க காலத்தில் நம்மளுக்கு காய்ச்சல்லாம் வராது, பெரும்பாலும் வராது. வைரஸுகள் நம்மளை சுற்றி இருக்கும், ஆனால் நம்மளை ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிச்சிடாது. சில சமயம் ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுக்க, பயங்கர மழை சீசன், திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குன்னு வச்சுக்குவேன், பார்த்தா நம்மளுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு காய்ச்சல் வரும். அந்த டாக்டரோட கிளினிக்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும். அதுக்கு காய்ச்சல் என்ன சொல்லுவாங்கன்னா வைரஸ் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண காய்ச்சல்னா ஒரு நாள் 2 நாளில் போயிடும். இந்த வைரஸ் காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன ஆகும், 1 வாரம் 10 நாள் கூட ஆகும். டைஃபாய்டு இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, வைரஸ் காய்ச்சல். இப்போ கரோனா வைரஸ் காய்ச்சல் அது வேற, அதுக்கு நான் வர்றேன். இந்த இதுக்கு பேர் தான் வைரஸ் காய்ச்சல். அதாவது சொல்றாங்க, மழை இல்லாத டயத்தில் பேசாமல் இருக்கும். அந்த மழை பெய்யுறது அப்படிங்கிறது சில வைரஸுகளுக்கு சாதகமாக இருக்கும். எல்லா வைரஸுக்கும் நான் சொல்ல வரல, சில வைரஸுகளுக்கு அந்த மழையை பார்த்தோன்னா சாதகமான சூழ்நிலை வந்தோன்னே அவ குசியாட்டம் போட்டு அவ பல்கி பெருகடைந்து நம்ம உடம்புக்குள்ள புகுந்து நம்மளுக்கு காய்ச்சலை உருவாக்கிறோம். அதுதான் சொல்றாங்க, பாதகமான சூழ்நிலையில் அவை செயலற்ற நிலையிலிருந்து சாதகமான சூழ்நிலை வந்தோன்னு அவை செயல்பட துவங்கிறது. ஓகே, நுண்ணுயிரிகளை பெற்ற 5 பிரிவுகளில் நம்ம படிக்கலாம். நம்ம புக்கில் என்ன இருக்குது, நம்ம இன்னைக்கு 8ஆம் வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 பிரிவு: வைரஸ், பாக்டீரியா,
பூஞ்சை, ஆல்கா மற்றும் புரோட்டோசோவா. இந்த 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பயப்பட வேணாம். இந்த வீடியோவில் நம்ம எதை மட்டும்தான் பார்க்க போகிறோம், வைரஸை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம தொடர்ச்சியாக இந்த வாரத்துக்குள்ளே இந்த பாடத்தை நம்ம முடிச்சிருவோம். வரிசையாக நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். இந்த வீடியோவில் வைரஸை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வைரஸ் என்ன சொல்கிறாங்க, வைரஸ் என்பது மரபு பொருள் மற்றும் புரதத்தாலான மிகச்சிறிய துகள். மரபு பொருள்னா ஆர்என்ஏ, டிஎன்ஏ நம்ம படிச்சிருப்போம். டிஎன்ஏவாக இருக்கலாம், இல்லை ஆர்என்ஏவாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று தான் இருக்கும். மற்றும் புரதத்தாலான மிக மிக சிறிய துகள்கள். இது உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளுக்கு இடைப்பட்டவை அப்படிங்கிறாங்க. அடுத்த வார்த்தை போடுறாங்க பாரு, வைரஸ் ஒன்று உயிருள்ளவைன்னு சொல்லணும், இல்லை உயிரற்றவைன்னு சொல்லணும். அது என்ன இடைப்பட்டது? ஏன்னா அதுக்கு பாதகமான சூழ்நிலையில் செத்து போன மாதிரி கிடக்கும், அது சாதகமான சூழ்நிலையில் அதோட ஆட்டம் பயங்கரமாக இருக்கும். அதான் உயிரில்லாமலும் கிடக்கும், உயிரற்றும் இருக்கும். அதான் இடைப்பட்டவை அப்படின்னு போட்டாங்க. இந்த வைரஸ் அப்படிங்கிற வார்த்தையே லத்தீன் சொல், நம்ம தமிழ் சொல் கிடையாது, லத்தீன் வார்த்தை. அந்த லத்தீனில் வைரஸ்னா என்னது? விஷம். பத்தியா எப்படி கொடுத்துருக்காங்க பாரு, லத்தீனில் வைரஸ்னா விஷம். இப்போ நம்மளுக்கு விஷமாக கொண்டுகிட்டு இருக்க கரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சாதகமான சூழ்நிலை ஒரு கரோனா வைரஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். கரோனா வைரஸ் பேஷண்ட் ஒருத்தர் கரோனா வைரஸ் தாக்கியிருக்குன்னா அவர் ஒரு பஸ்ஸில் போகிறாரு, அவர் உடனே ஒரு தும்முறாரு. தும்மும்போது என்ன ஆகுது, பஸ்ஸில் அந்த சீட்டு கம்பி அந்த வைரஸ் வந்து அவருடைய எச்சில் பட்டு அந்த வைரஸ் அங்கேயே இருக்கும். அங்கேயே இருக்கிற வரையும் பிரச்சனையே இல்லை, அது வாட்டுக்கு கம்முன்னு இருக்கும். நாம் அந்த பஸ்ஸில் போய் என்ன பண்ணுவோம், உடனே உட்காருவோம். உட்காந்து அந்த பஸ்ஸை சீட்டை தொடுவோம், கம்பியை தொடுவோம். கண்ட இடங்களில் தொடும்போது அந்த வைரஸ் நம்ம கையில் இருக்கும், நம்ம உள்ளங்கையில் இருக்கும். இன்னும் பாருங்க, உள்ளங்கையில் இருக்கும்போது கூட அது பாதகமான சூழ்நிலை தான், செயலற்ற நிலையில் தான் இருக்கும். அதே இதை நம்ம கொண்டாந்து வாயிலையோ மூக்குலையோ வைக்கிறோம். வாயிலையும் மூக்குலையும் அந்த கையை வைக்கும்போது அந்த வைரஸ் என்ன ஆகுது, நம்ம மூக்குலையும் வாயிலையும் என்ன ஆயிடுது, உள்ளுக்குள்ளே போயிடுது. உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் மாணவர்களே, என்ன ஆயிரும், உள்ளுக்குள்ளே அதுக்கு சாதகமான சூழ்நிலை வந்துடும். அந்த வைரஸுகளுக்கு சாதகமான சூழ்நிலை வந்து அதை அப்படியே பல்கி பெருக ஆரம்பிச்சிடும். பல்கி பெருக ஆரம்பித்தா ஆட்டம் போட்டு தாங்க முடியாது. உங்களுக்கே அதை தெரியும், நம்ம அதை பற்றி ரொம்ப பேச வேண்டாம். ஸோ அதான் சொல்கிறாங்க, உயிருள்ளவைகளுக்கும் உயிரற்றவைகளுக்கும் இடைப்பட்டது. வைரஸ்கள் செல்லுக்குள்ளே வாழும் கட்டாய ஒட்டுண்ணி, நம்ம உடம்பு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டாய ஒட்டுண்ணி. சரி, வைரஸை பற்றி படிக்கக்கூடிய பதிவுக்கு பெரிய பேர், அது வைராலஜி அப்படிங்கிற ஒரு தனி டிபார்ட்மெண்ட். வைரஸை பற்றி படித்தா அதுக்கு பேர் என்னது, வைராலஜி. அடுத்து அதோட சைஸை சொல்கிறாங்க. வைரஸ் ரொம்ப சின்ன சைஸு. என்ன எப்படின்னா, பாக்டீரியா அப்படிங்கிறதே ரொம்ப சின்னம், அதை காட்டிலும் 10,000 மடங்கு சிறுசு வைரஸ். பாக்டீரியா விட 10,000 மடங்கு மிக 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 சிறியவை. அடுத்து வைரஸ்கள் வேறுபட்ட வடிவம் உடையவை. வைரஸ்கள் ஒரே வடிவத்தில் இருக்காது, வேறு வேறு வடிவத்தில் இருக்கும். என்னென்ன வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க, கோள் வடிவம், கோள வடிவம் அல்லது பிற வடிவங்களில் இருக்கும் வைரஸ்களுக்கு வடிவம் இதுதான் வடிவம்னு சொல்லிட முடியாதுப்பா, நிறைய வடிவங்களில் இருக்கும். இதை நீங்கள் புக்கில் 3 வடிவங்கள் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் தெரிஞ்சுங்க. அதை தெளிவாக அவங்க கொடுத்துட்டாங்க, பிற வடிவங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அந்த வைரஸோட அமைப்பு. அந்த வைரஸோட அமைப்பு இந்த இதில் பார்த்துங்க. இது இங்கே இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா, சார் ஒரு படம் காட்டி சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப புரியும். நான் படம் காட்டும் போது இதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்ச் பார்த்துருங்க. மாணவர்களே, இது என்ன அப்படின்னு தெரியுதா? இதுதான் நுண்ணோக்கி. வெறும் கண்களால் பார்க்க முடியாததை நம்மளுக்கு உருப்பெருக்கி காட்டக்கூடிய சாதனத்துக்கு பேர் தான் என்னது, நுண்ணோக்கி. மாணவர்களே, இதுக்கு பேர் உங்களுக்கு நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும். இவர்தான் கரோனா வைரஸ், நம்மளை ரொம்ப பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கரோனா வைரஸ். சரிங்களா? அடுத்து பாருங்க, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸோட அமைப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைரஸுகள் வந்து என்ன வடிவத்தில் இருக்கும், கோள வடிவத்தில் இருக்கும். கோள வடிவத்தில் இருக்குது. நடுவில் என்ன இருக்கும், ஆர்என்ஏ புரத உரைகள் சொன்னோம்ல, மூலக்கூறுகள், அணு மூலக்கூறுகள்னு சொன்னோம்ல. பார்த்தீங்கன்னா அதோட மையப்பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ இருக்கும். வைரஸில் வந்து ஆர்என்ஏ இருக்குது. சரி, இந்த வைரஸில் ஆர்என்ஏ இருக்குது, மையத்தில் வந்து ஆர்என்ஏ இருக்கும். இந்த ஆர்என்ஏவை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு புரத உரை இருக்கும், கேப்சிட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது வந்து ஒரு புரத உரை. இந்த புரத உரையை சுற்றி இன்னொரு புரத உரை இருக்கும். இந்த புரத உரையை சுற்றி இன்னொரு புரத உரை இருக்கும். அந்த புரத உரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த புரத உரை எதால் ஆகப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதங்கள், கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளால் ஆகப்பட்டிருக்கும். ரொம்ப சிம்பிள் மாணவர்களே, ஒரு வைரஸோட மையப்பகுதியில் வந்து டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ இருக்கும். இந்த இடத்துல டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ இருக்கும். அதை சுற்றி இந்த புரத உரை காணப்படும். அதை சுற்றி என்ன காணப்படும், புரத உரை காணப்படும். சில வகை புரதங்கள் என்ன காணப்படும், இந்த புரத உரையை சுற்றியும் என்ன ஒரு புரத உரை காணப்படும், மேலே இருக்குல்ல இந்த புரத உரை, அதாவது அந்த புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட்டுகள் காணப்பட்ட புரத உரை காணப்படும். இந்த இருக்கு பற்றியா மேற்பரப்பு, இதான் ஸ்பைக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கரோனா வைரஸில் இருக்குது பார்த்தீங்களா ஸ்பைக்கு, நம்ம தலைமுடியெலாம் சொல்லுவோம்ல ஸ்பைக்கு, இதுதான் இந்த ஸ்பைக்கு. இந்த ஸ்பைக் என்ன ஒன்று, இதோட வேலை என்ன, எந்த உயிரி போய் நம்மளுக்கு தேவைப்படுமோ அதில் போய் ஒட்டிக்கும்.
இந்த ஸ்பைக்கோட வேலை என்னன்னா, நம்மளுக்கு ஏதாவது போய் உயிரில் போய் ஒட்டணும்னா அது ஓம்புயிரி செல்கள் அப்படிம்பாங்க. ஓம்புயிர்னா அதுக்கு பிடிச்ச இடத்துல போய் ஒட்டிக்கிறது. இதை வச்சு தான் என்ன பண்ணிக்கும்? ஒட்டிக்கும். இந்த ஸ்பைக்கை வச்சு தான் என்ன பண்ணிக்கும்? ஒட்டிக்கும். சரிங்களா? இந்த வைரஸ் தான் நம்மளுக்கு பலவிதமான நோய்களை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் அவங்க புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்களே, இதுதான் ஒரு வைரஸோட அமைப்பு. சரிங்களா? இப்போ நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். அமிலங்களால் ஆன புரத உரை மேற்பரப்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த ஸ்பைக் இருக்குல்ல, இதெல்லாம் அமிலங்களால் ஆனது. சரிங்களா? நம்ம கையில் வந்து கொரோனா வைரஸ்க்காக என்ன சொல்கிறாங்க? வெளியில் போயிட்டு வந்தால் கையை நல்லா கழுவ சொல்கிறாங்க. கையை நல்லா கழுவினா கொரோனா வைரஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் சாகாது. ஆனால் கையை ஏன் எனக்கு கழுவ சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? கையை நம்ம கழுவும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சோப்பு நுரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோப்பு நுரை வந்து இந்த புரதங்களை அழிக்கக்கூடிய தன்மை பெற்றுள்ளது. புரத உரை இருக்குது பார்த்தியா, அந்த வைரஸோட வெளிப்புற புரத உரை இருக்குது பார்த்தியா, அந்த கரோனா வைரஸோட வெளிப்புற ஒரு புரத உரையையும் அந்த ஸ்பைக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பைக்குகளை புரத உரை நம்ம உடம்பை வந்து ஒட்டக்கூடிய அந்த புரத உரைகளை அழிக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த சோப்பு நுரைக்கு இருக்குது. ஸோ சோப்பு நுரை நம்ம பண்ணும்போது நம்மளை ஒட்டியிருக்கக்கூடிய நம்மளால் என்ன பண்ணிடும், அந்த நம்ம உடம்புல நம்ம கையில் இருந்து அது என்ன பண்ணிடும், கீழே விழுந்துடும். சோப்பு கழுவிடலாம். ஆனால் கரோனா வைரஸ் ஆகாது. சோப்பு நுரையால் கரோனா வைரஸ் ஆகாது. நம்ம அப்போதைக்கு அந்த கையிலேருந்து கீழே நம்ம கொண்டு போயிடுறோம். அதுதான், அவ்வளோதான். புரியுங்களா? எதுக்காக நம்மளை கையில் இப்போ சோப்பு போட்டு கழுவ சொல்கிறாங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ மாணவர்களே, இப்போ புக்கில் இல்லாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னோம். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் எப்படின்னு தெரியல, எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. வாங்க அடுத்து போயிடுவோம். அடுத்து கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸ். வைரஸோட பண்புகள் ஏற்கனவே சொன்னேன். வைரஸுக்கு உயிருள்ள பண்புகள் இருக்கும், உயிரற்ற பண்புகள் இருக்கும். உயிருள்ள பண்புகள் என்ன இருக்கும்? உயிருள்ள பண்புகள் வெப்பம், வேதிப்பொருள் மற்றும் கதிரியக்கம் ஆகியவற்றுக்கு இவை பதில்வினை புரிகின்றன. பதில்வினை புரியும். பதில்வினை புரியும்னா என்னது? இப்போ ஒருத்தர் கில்லான்னு வச்சுக்குவேன். ஐயோ ஏன்டா என்னை கில்ற, எதுக்கடா என்னை கில்ல அப்படின்னு வேணும்னு அவனோட சண்டைக்கு போவேன். எதுக்கடா இல்லை காரணம் சொல்கிற அப்படின்னு போவேன். அதுதான் பதில்வினை. அந்த மாதிரி வைரஸுகள் வந்து எல்லாத்துக்கும் பதில்வினை புரியும். அடுத்து என்ன ஒன்று அப்படின்னா, ஓம்புயிரி செல்கள் அது எதுக்குள்ளே போதோ அதில் பெருக்கமடைந்து தங்களுடைய சந்ததிகளை உருவாக்கி கொள்கின்றன. அது எதுக்குள்ளே போதோ அந்த செல்லு வந்து வைரஸ் உள்ளே போயிடுச்சுன்னா அப்படியே பெருக ஆரம்பிச்சிடும். பல்கி பெருக ஆரம்பிச்சிடும். 1 2 கிடையாது, 100 1000 பெருக ஆரம்பிச்சிடும். பெருக ஆரம்பிச்சு இப்போ நம்ம கொரோனா வைரஸ்லாம் கூட நம்ம நுரையீரலே பாதிச்சிருது அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி பெருக்கம் அடைஞ்சிடும். ஸோ அது உயிருள்ள பண்புகள் இதுக்கு இருக்கும். அடுத்து உயிரற்ற பண்புகள், நான் லிவிங் கேரக்டர்ஸ். அது என்ன இருக்கும்? தன்னிச்சையான சூழ்நிலையில் இவை செயலற்ற நிலையில் காணப்படுகின்றன. இப்போ நம்ம கையிலையோ நம்ம உடம்புக்கு உள்ளேயோ போகாமல் வெளியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஒரு மரத்துலையோ ஒரு ஸ்பூன்லையோ ஒரு பொருளையோ இருந்து வச்சுக்குவேன், அது அப்படியே தான் இருக்கும். 2 நாள் ஆட்டோமேட்டிக்காக அது இறந்து போயிடும். எந்த விதமான இதுவும் இருக்காது. அதான் செயலற்ற நிலை. இன்னொன்று, இவற்றை படிகமாக்கி பிற உயிரற்ற பொருளை போல் நீண்ட நாட்கள் வைத்திருக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான பண்பு மாணவர்கள். 8ஆம் வகுப்புல படிகமாக்கி அந்த வைரஸை கிறிஸ்டலைசேஷன் பண்ணி ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் அப்படின்னு ஒரு படம் பார்த்தீங்களா? ஜுராசிக் பார்க்கில் ஒருத்தர் தாடி வச்ச ஒரு பெரியவர் வருவார் தெரியுமா? ஜுராசிக் பார்க்கு டைனோசர்ஸ்லாம் அந்த காலத்திலே அழிஞ்சிருக்கும். ஆனால் எப்படி ஒரு டைனோசரை உருவாக்குனாரு அப்படின்னா, அவர் இந்த ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அப்படிங்கிற அந்த டேரக்டர் சொல்லியிருப்பாரு, ஏற்கனவே அந்த இருக்கக்கூடிய அந்த டைனோசரோட அந்த வைரஸை அவங்க கிறிஸ்டல் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை கிறிஸ்டல் பண்ணி வச்சு அதில் இருந்து தான் இதை என்ன பண்ணுவாங்க, அந்த ஜுராசிக் பார்க்கில் உருவாக்குவாங்க. ஸோ அது மாதிரி உயிரற்ற பண்புகள் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும், அந்த கிறிஸ்டல் பண்ணி அப்படியே இருக்கும். ஸோ வைரஸுகள் உயிரற்ற பண்புகளையும் பெற்றிருக்கிறது, உயிருள்ள பண்புகளையும் பெற்றிருக்கிறது மாணவர்களே. ஸோ நம்ம இந்த பாடத்தில் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வைரஸுகளை பற்றி பார்த்தோம். வைரஸ்னா என்ன, வைரஸோட சைஸ் என்ன, வைரஸ் எப்படி இருக்கும், வைரஸோட பண்புகள் என்ன, அதோட வடிவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். வடிவங்கள் பார்த்தா அவங்க புக்கில் அழகாக போட்டிருக்காங்க. வைரஸோட வடிவங்கிறது சிக்கலான வடிவம், கோள வடிவம், உருளை வடிவம் அப்படிங்கிற 3 வடிவம் கொடுத்துருக்காங்க. வைரஸோட வகைகள், அதாவது வடிவத்தை பொறுத்து. சிக்கலான வடிவத்துக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா பாக்டீரியோஃபேஜ். இந்த இடத்துல பாக்டீரியோஃபேஜ். அடுத்து இன்ஃப்ளூயன்ஸா வைரம். அடுத்து வந்து புகையிலை மொசைக் வைரஸ். இந்த புகையிலை மொசைக் வைரஸ் என்ன தெரியும், எங்கே தெரியுமா இருக்கும்? இது சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். சிலிண்டர் ஷேப், நம்ம வீட்டில் கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, அந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். இது புகையிலை தாவரங்களில் இருக்கும். அதோட வளர்ச்சியை வந்து இலையை வந்து கெடுத்து அதோட வளர்ச்சியை தடை பண்ணும். இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அப்படிங்கிறது ஃப்ளூ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃப்ளூ காய்ச்சலை உருவாக்கும். இருமல், தலைவலி, காய்ச்சல், சளி எல்லாத்தையும் உருவாக்கும். இது வந்துச்சுன்னா 10 நாள் வரை இருக்கும். அதோட எஃபெக்ட் காய்ச்சல் வந்து 10 நாள் இருக்கும், போகவே போகாது. அதான் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். இது வந்து பாக்டீரியோஃபேஜ். இன்னொரு வடிவம். ஃபேஜ் அப்படின்னா ஈட்டர்ஸ், பாக்டீரியாவை திங்கக்கூடியது. அதான் பாக்டீரியோஃபேஜ். இந்த வடிவங்கள்லாம் நீங்கள் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, படம் வரைஞ்சி நினைக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மாணவர்களே, அவ்வளோதான் படம். நம்ம பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகள், மைக்ரோ ஆர்கானிசம்னா நுண்ணுயிரிகள், மைக்ரோ மிக நுண்ணிய, மைக்ரோ பயாலஜினா நுண்ணுயிரியல். நம்ம இந்த பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம்? நுண்ணுயிரிகளில் வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, ஆல்கா, புரோட்டோசோவா. இந்த பதிவில் நம்ம என்ன பார்த்தோம்? வைரஸை பார்த்துட்டோம். அடுத்தடுத்த பதிவுகளை இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வைரஸுகளுக்கு 2 பண்புகள் இருக்கும், உயிருள்ள பண்பு, உயிரற்ற பண்பு. உயிருள்ள பண்புகள் என்ன இருக்கும்? பதில்வினை புரியும், அவை இனப்பெருக்கம் செய்யும், பல்கி பெருகும்.
பல்கி பெருகும். உயிரற்ற பண்புகள் செயலற்ற நிலையில் இருக்கும், படிகமாக்கலாம் அதை. இதுதான் என்னது உயிரற்ற பண்புகள். அடுத்து பார்த்தீங்கன்னா வைரஸோட வடிவத்தை பொறுத்து சிக்கலான வடிவம், கோள வடிவம், உருளை வடிவத்தில் இதெல்லாம் நம்ம பார்த்ததான் சொன்னோம் மாணவர்களே. ஸோ மாணவர்களே, இந்த பதிவு முடிஞ்சிருச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதுக்கடுத்து வரக்கூடியவர் பாக்டீரியா. இந்த பாக்டீரியா பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களோடு நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.